இன்றைக்கி சம்பா ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு டம்ளர் சம்பா ரவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உப்புமா செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா உப்புமா குழையாமல் வரும். நல்லா உங்களுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். வறுத்துட்டு இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி சின்ன சின்னதாக துண்டாக நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சம்பா ரவை உப்புமா சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு சம்பா ரவை எடுத்திருக்கேன். அப்போ தண்ணி பார்த்திங்கன்னா 2.5 டம்ளர் சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். 2.5 டம்ளர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், உப்பு செக் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக உப்பு மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சம்பா ரவை அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த சம்பா ரவை வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமே தண்ணி வற்றிடும். ஆனால் ரவை வேகாது. லோ ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் 5 மினிட்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் குலைவாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிட்டிங்கன்னா இது நல்லா ட்ரை ஆயிரும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.